காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து அமைதியாக நிற்கிறாங்க. அதை பார்த்தா விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி எதுவும் பதில் சொல்லாமல் நிற்கிற அப்படின்னோடனே, என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு சொல்லு, இங்கே வந்து நான் வெண்ணிலாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்ததில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு உடனே யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து விஜய்னு சொன்னது அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு வந்து, உங்களுக்கு நல்லது ஏதோ அதுதான் நீங்கள் செய்வீங்க, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இதில் என்ன உரிமை இருக்குது நான் சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, உனக்கு வெண்ணிலா வந்ததில் விருப்பம் இல்லையா, நான் எப்பவுமே விடணும்னு நினைக்கிறியா, நான் யாருங்க அதை சொல்கிறதுக்கு, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பற்றி உங்கள் வீடு, உங்கள் வெண்ணிலா நீங்கள் எடுத்தது விட்றீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் சொல்லலையே வெண்ணிலாவை நீங்கள் கூட்டின்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன உரிமை இருக்குங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதையை பற்றி பேசுகிறாங்க. அதனால் வந்து விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ செம்ம காண்டில் இருக்காளே, இப்போ எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே பாரு காவேரி, எனக்கு நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ என்ன நினைக்கிற நல்லா தெரியுது, எதுக்கு இந்த மாதிரி வந்து இவன் பண்ணால் மறுபடியும் கூட்டின்னு வந்து வெண்ணா விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு ஒரே கடுப்பாக இருக்கும் உனக்கு, அதனால் எனக்கு நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், எனக்கு கடுப்பெல்லாம் கிடையாது, தேவையில்லாமலாம் பேசாதீங்க. சரி 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 டென்ஷன் ஆகாத, உனக்கு வந்து அது என்ன இருக்குன்னு சொல்ல வரேன், ஆனால் நான் வந்து வேறு வழி இல்லாமல் தான் காவேரி இப்படி பண்ணேன். ஏன்னா டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, வெண்ணாக்கு சீக்கிரமாக குணமாகும்னா கண்டிப்பாக வெண்ணா இங்கே தான் இருக்கணுமா, நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் யார் வந்து பண்ண முடியும், உனக்கே தெரியும் வெண்ணாக்கு யாருமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியும், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். பண்ணது தப்புன்னு நினைக்கிறியா காவேரி, ஆனால் தாத்தா வந்து நான் பண்ணது தப்புடா, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டாரு காவேரி அப்படின்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க புரியுதா, தாத்தா திட்டினா தாத்தா கிட்ட போய் கேளுங்க, நான் ஒன்றும் தாத்தா கிட்ட வந்து போட்டு கொடுக்கல அப்படின்னோடனே, இல்லை காவேரி நான் அப்படிலாம் சொல்ல வரல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, என்னை பார்த்தா என்ன தெரியுது உங்ககிட்ட, தாத்தா கிட்ட போய் நான் வந்து அழுது புலம்பி வெண்ணா வந்து வரவேணாம் சொல்ல நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் தான் தெளிவாக இருக்கீங்களே, எப்படியாவது என்னை கழட்டி விடணும் முடிவு தான் பண்ணிட்டீங்களே அப்படின்னோடனே, ஐயோ எல்லாத்துக்கும் அதே இடத்துல வராளே, இன்னும் 2 நாள் செல்லும், அதுக்கப்புறம் பாரு இந்த மாமாவை இப்படிலாம் உன்னை வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிய போகிறேன் இந்த விஜய் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, 2 நாள் நான் எப்படி தள்ள போகிறேனோ தெரியலையே, இந்த காவேரி கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் வேறு அப்பப்போ நான் கழட்டி விட போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் டைவர்ஸ் பண்ண போகிறேன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளே, இந்த 2 நாள் தள்ளுறதுக்குள்ளேயே ஆண்டவா என்ன நடக்க போதோ, என்ன ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்ன கேட்ச் பண்ண சொல்லி பார்க்கலாம் அப்படின்னோடனே, இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டாளே எல்லா விஷயத்தையும், இவளுக்கு நான் ஒன்றும் தெரியாது நம்ம நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா யோசிக்கிறேம்மா, ஐயோ அருவக்கோளாறு அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. இங்கே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணின்னு போங்க, எப்படியாவது பண்ணின்னு போங்க, இது உங்கள் வீடு, நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்காக நான் பொறுப்பாக முடியாது, அதனால் எனக்கு என்ன இருக்குது இதை பற்றி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் நில்லுடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ பேசினா என்ன தப்பு, நில்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே காவேரி வந்து லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி வராங்க. அப்படியே காவேரி வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்து விஜய் வந்து கையை வைக்கிறாரு. உடனே காவேரி வந்து கையை எடுத்து விட்டுட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணா கூட விஜய் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தெல்லாம் யோசிச்சுட்டு வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரு, இதில் ரொமான்டிக் வேறு அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஐயோ தள்ளி விட்டுட்டாலே, என் மேலே செம்ம காலில் இருக்காளே, ஐயோ காவேரி இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, என் மேலே இவ்வளோ பொசிட்டிவ்னஸ், எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இப்படிலாம் பண்ணுவேன் நீ, எனக்கு புரியுதுடி, ஆனால் இன்னும் 2 நாள் 2 நாள் கழித்து நான் கொடுக்குற சர்ப்ரைஸில் பாரு எப்படியெல்லாம் இந்த மறுபடியும் நீ வந்து இந்த விஜயை தேடி நீ தாண்டி வருவ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. சரி ஐயோ காவேரி கிட்ட இந்த கேர்டேக்கர் பற்றி நான் சொல்லவே சொல்லியே, சொல்லியிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பா, சரி அதுவும் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, நாளைக்கு அவள் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் வந்து வெண்ணிலாக்காக டைம் இனிமேட்டு ஒதுக்கவே மாட்டேன், காவேரிக்காக தான் ஒதுக்க போகிறேன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டோம், கேர்டேக்கர் வந்தோடனே அவள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இது வந்து யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, நீ படிக்கிறதும் படிக்காத உன் இஷ்டம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. இங்கே பாரு நீ படிக்கணும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பாருங்கள் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு நான் நினைக்கல, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், என்ன இப்போ பணம் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு பணம் எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் பர்மிஷன் தான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களோட கம்பளை கழட்டி வச்சு வந்து பணத்தை வாங்குறாங்க அழகு கடையில். இதுக்கப்புறம் வந்து நான் பணத்தை கட்டிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து சரி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண அப்படி சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அது உங்களுக்கு தேவையில்லாதது, நான் உங்ககிட்ட பணம் வாங்கணும்னு அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது, என்கிட்ட பணம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு. ஆமாடா அவள் பெரிய பணக்காரி, அதான் நீ வந்து பணம் வேணான்றா, பார்க்கலாம் எல்லாம் கலெக்டர் ஆனாலும் அப்படின்னோடனே, அம்மா ஏமா தேவையில்லை அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து அவங்கள கண்டிக்கிறாரு. இது